நாட்டு மருத்துவமானாலும் சரி, இங்கிலீஷ் மெடிசனாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான். விருந்து சாப்பாடே கூட 3 நாளைக்கு தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த மருந்தாகப்பட்டதை இப்போ யூடியூப்பில் வந்து ஒவ்வொன்றுக்கும் இஞ்சி தண்ணி காலையில் வந்து இஞ்சி நசுக்கி தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறதன் மூலமாக கோல்டுக்கு நல்ல ஒரு ரெமிடியாக இருக்கும். ஆனால் இஞ்சுமே தினந்தோறும் சாப்பிட்லாமான்னு சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே தினந்தோறும் சாப்பிட்றது அப்படிங்கிறது கூடவே கூடாது. 48 நாள் மண்டலம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாட்டு வைத்தியர்கள் முறைப்படி சொன்னால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர யூடியூப் சேனலை பார்த்தோ இல்லை 4 பேர் சொல்கிறத கேட்டோ எடுத்துக்கக்கூடாது. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து வீட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ வந்து அம்மா சொன்னாங்க, இப்படி கொடூரமாக அனுப்பி வைக்கிறீங்களே, நான் இவ்வளோ கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறது, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, வலினா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்ன பண்ண டாக்டர் வந்து ஆடு அடித்து சாப்பாடு போடுங்க, அந்த ஆட்டு கறி மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு அந்த வலியை தாங்கக்கூடிய பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கேட்டாங்க, இல்லை நீங்கள் அவசரத்துக்கு ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாத்திரையை எனக்கு எழுதி கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை நான் பேர் சொல்ல வேண்டாம், இது பப்ளிக் மீடியான்றதுனால. இந்த மாத்திரையை நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தனே தவிர நான் அந்த மாத்திரையை எடுத்துக்கலை. ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த ஒரு அட்மாஸ்பியர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு மாறி போச்சு. வலிகளை நான் சமாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த வலி மாத்திரையை எங்கள் ஆயா வாங்கி யூஸ் பண்ணாங்க. அது வந்து 250 2 வருஷத்துல தொடர்ந்து அவங்க தினந்தோறும் அந்த மாத்திரை போட்டாங்க. ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது, இந்த மாத்திரையை யார் சொல்லி நீங்கள் போட்டீங்கன்னு டாக்டர் கேட்டாங்க. மாதிரி என் பேத்திக்கு எழுதி கொடுத்த மாத்திரை அப்படின்னு. அவங்க எத்தனை நாள் போடுறாங்கன்னா அவங்க போடுறதே கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த மாத்திரையை போட்டு எங்கள் ஆயாவுக்கு அல்சர் தான் வந்துச்சு. இங்கிலீஷ் மெடிசனாக இருந்தாலும் சரி, நாட்டு வைத்தியமாக முறையாக இருந்தாலும் சரி, நம்மளாக ஒரு முடிவு பண்ணி அந்த மாத்திரைகளை எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு. அடுத்தது, யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா, ஒரு இஞ்சி சாப்பிடுங்கன்னா காலங்கத்தால் வெறும் காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, ராத்திரி கடுக்காயின்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை, சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை. அதனால தினந்தோறுமே சுக்கு எடுத்துக்கலாமான்னா அது தெரியாது. ஒவ்வொருத்தரும் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மருந்துகளும் மாறும். ஸோ நீங்கள் மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கும் போது 3 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் சாப்பிடுங்க. துளசியெல்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் தான் நம்ம வந்து துளசி தீர்த்தம் சாப்பிடணும். மாதத்துக்கு ஒரு 4 நாள். ஸோ நம்ம சத்து நம்ம எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெத்தலை பாக்கு போடுறது நம்ம அடியோடு விட்டுட்டோம். வெத்தலை சாப்பிடணும், அது ரொம்ப நல்லது. சுண்ணாம்பு எடுத்துக்கணும், இதெல்லாம் விட்டுட்டோம். இதெல்லாம் வந்து தினந்தோறும் சாப்பிட்லாமான்னா அப்படி கிடையாது. தினந்தோறும் சாப்பிட்றதும் தப்பு தான். ஒரு மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 நாள் சாப்பிடுங்க. ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 3 நாள் சாப்பிடுங்க. இருந்தாலும் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா அந்த மருந்தை நிறுத்திடுங்க.